ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் பையிங்கு அண்ட் செல்லிங்கு, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் நிஃப்டி 15 மினிட் சார்ட். இது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டு தான், ஒரே டவுன் சைடு தான். காலையில் ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ப்ளஸ் தான் ஓப்பனு. பட் ஓப்பன் ஆனோடனே நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21,760 நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டினுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா 21,764 தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டினுடைய ஹையு. லோ எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டுடே லோ 21,493 இன்றைக்கி டுடே லோ, மார்க்கெட்டினுடைய டுடே லோ. அதாவது எல்லா சப்போர்ட் லெவல்ஸுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப 21,500, அதாவது 21,500 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. -198 பாயிண்ட் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. வாரத்தினுடைய முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா -198 பாயிண்டில் நம்ம மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்மளுடைய மார்க்கெட் அதாவது 21,800க்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் வரும். 21,800க்கு மேலே நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,300 சடனாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் அது 21,800 மேலே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது நம்ம மார்க்கெட். ஏன்னா மேலே வர ஆரம்பித்தாவே அங்கேருந்து திரும்ப நம்ம மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் டியூஸ்டே, அதாவது ஜனவரி 9 நம்ம மார்க்கெட்டினுடைய நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எந்த லெவல்ஸில் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் இதெல்லாம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 21,510 பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ சப்போர்ட் எங்கே, ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 21,480 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 21,420 ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது மூணாவது சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,380 ஒரு சப்போர்ட்டு. இது சப்போர்ட் லெவல்ஸு. ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 21,580 ஒரு ரெசிஸ்டன்ஸு. 21,640 ஒரு ரெசிஸ்டன்ஸு. 21,680 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது மூணுமே நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி ஒரு -198 பாயிண்ட் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இது நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய செல்லிங் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய மார்க்கெட், அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு, அதாவது 21,500 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த 21,500க்கு மேலே கீழே நம்ம மார்க்கெட் ட்ரேடிங் ஆச்சு அப்படின்னாவே அதனுடைய அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 21,340 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு -150 பாயிண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. -150 பாயிண்ட் திரும்ப அங்கேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இன்கேஸ் இந்த ப்ளூ லைன் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்திங்க எவ்ரி ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான். திரும்ப மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எது ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லெவல்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது இது பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது இந்த லைன் ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இங்கே மேலே ஓப்பன் ஆனால் இங்கே சப்போர்ட் ஜோனாக மாறிடும்.
திரும்ப 21,500 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,420 21,430 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸையும் உடச்சிது அப்படின்னா அதனுடைய அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே எடுக்கும் அப்படின்னா 21,320 இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு -198 பாயிண்ட் க்ளோஸ் ஆனதுனால திரும்ப மார்க்கெட் இதனுடைய கண்டினியூஸ் வந்து தொடர்றதுக்கான சான்சஸும் கீழே இருக்குது. இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் மட்டுமே மேலே, அதாவது 21,600க்கு மேலே போணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு மேலே போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து எவ்ரி ரைஸ் வந்து செல்லிங் தான், திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 21,600க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட்டை வந்து எக்ஸிட் ஆகிட வேண்டியதான், திரும்ப வந்து லாங் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து இன்றைக்கி டுடேவினுடைய கேண்டில்ஸ். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃப்ளாட் மைனஸில் தான் ஓப்பன் ஆகி திரும்ப அதனுடைய ஹையை வந்து அதாவது பிரேக் பண்ண முடியல. அதாவது ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,155 வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய ஹையை. லோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 47,380 வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய லோ. இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய இன்றைக்கி வந்து டுடே லோ. மார்க்கெட் வந்து ஒரு -700 பாயிண்ட் ப்ளஸில் வந்து ஒரு -700 பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டி. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 48,000 வந்து பிரேக் பண்ணுது, 48,000 கீழே வந்துருச்சு அப்படின்னாவே சடனாக மார்க்கெட் வந்து திரும்ப பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த 48 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னோம். பட் ஆனால் 48 உடைச்சிது அப்படின்னா திரும்ப சடனாக கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இப்போ மார்க்கெட் வந்து 48 உடைச்சி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 47,400 வரைக்கும் வந்திருக்கு. இந்த 47,400 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. ஆனால் இந்த சப்போர்ட் லெவல்ஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு 50 பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதனுடைய செல்லிங் வந்து திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதாவது 47,000 இது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட். அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே அப்படின்னா 47,000 வந்து ஒரு சப்போர்ட்டு. 47,000 வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 46,900 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது வந்து 46,800 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவல்ஸ். இது மூணுமே வந்து சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே இந்த பிளாக் லைன் தான் இப்போ எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். அதாவது 47,700, 47,850, அடுத்தது வந்து 47,500. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான். ஏன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே தான் பிரேக் பண்ணி உடஞ்சி தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. எல்லா சப்போர்ட்டையும் உடச்சி தான் கீழே வந்திருக்கு. திரும்ப வந்து இது வந்து இப்போலாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் ஆனதுனால திரும்ப இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு இன்ட்ராடே சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,240 வந்து ஒரு இன்ட்ராடே சப்போர்ட். 47,240 வந்து ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப 47 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 47 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்மிங் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கீழே வந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 46,900 வரைக்குமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்ப மேலே எப்படி தான் போகும், திரும்ப மேலே போகுமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,800க்கு மேலே 47,800க்கு மேலே போனால் மார்க்கெட் வந்து திரும்ப பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ரைஸ் வந்து செல்லிங் தான்.
திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா 47,000 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர்.